தெருநாய் தொல்லை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 72 விலங்குகள் காப்பகங்கள் 22 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்த நிதி ஒதுக்கி ஆணையிடப்பட்டுள்ளதாக அதில் கூறியுள்ளது. கோவையில் 1,16,434 தெருநாய்களும், சென்னையில் 1,80,157 தெருநாய்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,76,857 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 6,20,794 நாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணி நடந்து வருவதாகவும் கூறியுள்ளது. 2,06,968 நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள சுமார் 5 லட்சம் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டியுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது.